வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி பேசலாம். இன்னைக்கு வினோத் என்ன பண்ணோம், தங்கத்தை பற்றி தான் பேசுறதுன்னு நிறைய பேர் தான் கேட்குறாங்க. ஏன்னா 5% கரெக்ட் ஆயிடுச்சு, 6940 வந்துருச்சு. அதனால தங்கத்தை பேசுவோம். இன்னும் எவ்வளோ விழும், என்ன பண்ணலாம், தங்கத்தை கோல்டா வாங்கலாமா, காயினா வாங்கலாமா, நகையா வாங்கலாமா, இல்லை இடிஎஃப்ல வாங்கணுமா அப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கு. அதை பத்தி வினோதும் நானும் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சோம். இல்ல எல்லாருக்கும் என்ன டவுட்னா, ஏன் நிறைய பேர் நம்மள இதை கேட்கறாங்கன்னா, இப்போ இந்த கோல்டு நிப்பான் பீஸ் இருக்குல்ல, இடிஎஃப், அதுக்கும் பிசிக்கல் கோல்டுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு ஆர்பிட்ரேஜ் எப்படியாவது அதுக்குள்ள பூந்து பண்ணலாம், எப்படியாவது கோல்டு பீஸை வாங்கிட்டு அதை வந்து கோல்டு பிசிக்கல் கோல்டா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, இது நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்ன ஒரு பதில் என்னன்னா, ஐ டோன்ட் ட்ராக் தட். பட் இருந்தாலும் எனக்கு அப்புறம் நான் அதை பார்த்தேன் என்னன்னு. ஃபர்ஸ்ட் இட் இஸ் மார்க்ட் அகேன்ஸ்ட் 24 கேரட் கோல்டு. ஒன்னா 22 கேரட் கோல்டு, அது 24 கேரட் கோல்டு. ஃபர்ஸ்ட் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பிரைஸ் இஸ் டேக்ட் அகேன்ஸ்ட் ஜவேரி பஜார், பாம்பேல ஏசியாஸ் லார்ஜஸ்ட் கோல்டு மார்க்கெட். அதுதான் அந்த ஜவேரி பஜார்ல கோல்டு பிரைஸ் எண்டில் என்ன வருதோ அதுக்கும் இதுக்கும் லிங்க் ஆகும். அதை தான் இது ஷேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ இட் இஸ் நாட் 22, இட் இஸ் 24. ஏன் அது 60 ரூபாய் அப்படி அந்த ரேஞ்சில் இருக்குன்னா, இட் இஸ் இன் மில்லிகிராம்ஸ். ஒரு கோல்டு பீ வாங்கினீங்கன்னா 10 மில்லிகிராமு, 1000 மில்லிகிராம் ஒரு கிராமு, அண்ட் 1000 கிராம் ஒரு கிலோ. ஸோ யூ ஆர் பையிங் இன் மில்லிகிராம். I think some products allow you to buy half a gram, 1 gram also. 1000 மில்லிகிராம் ஒரு கிராமு, 1000 கிராம் ஒரு கிலோ. இதுதான் வந்து கனெக்ஷன். பட் பிரைஸ் டிஃபரன்ஷியல் இருக்கும். ஒரு கிராஃப் இருக்கு, அந்த கிராஃபை போட்டு காமி. இந்த பிரைஸ் டிஃபரன்ஷியல் வந்து இப்போ என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இடிஎஃப்ல கோல்டு வச்சுக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அது பேர் ட்ராக்கிங் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ட்ராக் பண்ணுறது, ஒரு கோல்டு ப்ரைஸை ட்ராக் பண்ணும். அந்த கோல்டு ப்ரைஸுக்கும் இடிஎஃப் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறதுக்கும் ஒரு கேப் இருக்கும். அந்த ட்ராக்கிங் எரர் தான் இருக்கும். இந்தியாவில் நார்மலாக ட்ராக்கிங் எரர் 1.6, குளோபலி 0.5. இதுதான் டிஃபரன்ஸ். ஏன் இது இருக்கு ட்ராக்கிங் எரர்? இந்த ட்ராக்கிங் எரர் ஏன்னா கோல்டு பீஸ் நம்ம வாங்குறது வந்து அவன் கோல்டு வச்சுட்டு இருக்கான்ல, ஆக்சுவலாக அந்த பிசிக்கல் கோல்டு வச்சுட்டு தானே அவன் அந்த பீஸை விற்கிறான். இல்லை, இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்தியாவில் அவன் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் கோல்டு ஜாஸ்தியாக இருக்கணும். அதில் என்ன பண்ணுவான், அவன் அந்த கோல்டை வாங்கணும். அவன் வாங்கி அந்த கோல்டை ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த வாங்கி அவன் ஸ்டோர் பண்ணுறதுல இந்தியாவில் கோல்டோட டேக்ஸ் ஜாஸ்தி, டாக்ஸஸ் ஜாஸ்தி ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து உங்களோட ஸ்டோரேஜ் காஸ்ட் ஜாஸ்தி. மூணாவது புரோக்கிங் கமிஷன் ஜாஸ்தி. இது 3 காரணத்தினால, ஏன்னா பிசிக்கலாக போய் மார்க்கெட்டில் வாங்கணும். ஸோ இந்த 3 காரணத்தினால ட்ராக்கிங் எரர் இந்தியாவில் ஜாஸ்தி. அண்ட் இந்தியாவில் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் நீங்கள் அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா கேப்பு பெருசாக இருந்திருக்கும். அது ஏன்னா அம்மையார் சடனாக 1 டே டேக்ஸை குறைச்சிட்டாங்க. ஸோ அந்த ட்ராக்கிங் எரர் கேப் பெருசாச்சு. ஸோ அதை வந்து யூ ஹேவ் டு அக்கவுண்ட் இட் வித் அ ஒன் டைம் லாஸ், which is not a cash loss. ஒன் டைம் லாஸாக நீங்கள் அக்கௌண்ட் பண்ணணும். இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன், தங்கமயில் எல்லாருமே இந்த கேஷ் லாஸ் அக்கௌண்ட் பண்ணாங்க. ஆனால் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஸ்டாக் ப்ரைஸை ஹையாக வைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணான்னா, ஃபுல் லாஸ் ஆக்கும் ஒரே குவார்ட்டரில் காட்டாமல் ஒரு போர்ஷன் ஆஃப் தி லாஸை இந்த குவார்ட்டர் காமிச்சிருக்கான். அடுத்த வருஷமும் ஒரு லாஸ் வரும், அடுத்த குவார்ட்டர்லேயும் ஒரு லாஸ் வரும். ஸோ இது மாதிரி அங்கே வந்து ஒரு ஹோல்டிங் ஜுவல்லரி ரீட்டைலிங் கம்பெனியில லாஸ் வந்த மாதிரி இந்த இடிஎஃப்லேயும் அம்மையார் பண்ணதுனால ஒரு லாஸ் வரும். இதுதான் தாத்பரியம். சரி, இப்போ இந்த பிசிக்கல் கோல்டு இவ்வளோ செக்யூர் நம்ம ஃபீல் பண்ணுறோமா, அதே அமௌண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இடிஎஃப்லையும் இருக்கணுமா? இல்லை, இடிஎஃப் ஓகே, இடிஎஃப் மென்டலாக கேட்டுக்கிறேன், மென்டலாக சொல்கிறேன். இடிஎஃப் அவன் ப்ராப்ளம், அந்த ஏஎம்சியோட ப்ராப்ளம். ஃப்ளிக் அடிச்சுட்டா அவன் மாட்டிப்பான். அதனால அவன் என்ன பண்ணியிருப்பான், இன்சூரன்ஸ் காஸ்ட் வாங்கியிருப்பான். ஸோ அதுவும் ட்ராக்கிங் எரர்ல காட்டும். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இன்சூரன்ஸுக்கும் ஒரு காஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் கோல்டு நம்ம ஆளுங்கள்லாம் இன்சூரன்ஸ் பண்ண மாட்டோம். நம்ம ரொம்ப கோல்டு ஆயிடுச்சுன்னா லாக்கர்ல வச்சிருப்போம், ரைட்டா? பட் மோஸ்ட் காமன் மென் லாக்கர்லாம் வைக்காம வீட்டில் தான் வச்சிருப்பாங்க. ஸோ தெஃப்ட் கட்டிண்டே போயிடும். ஒரு தெஃப்ட் ஒரு ரிஸ்க். கோல்டு தெஃப்ட்
இஸ் அ ரிஸ்க். பெரிய ரிஸ்க். ஸோ அந்த ரிஸ்க்கை நீங்கள் ஏன்னா இப்போ செயின் ஒரு கழுத்தில் ஒரு 5 பவுன் செயின் இருந்ததுன்னா அதே வந்து லட்சக்கணக்குக்கு மேலே லட்சத்தில் போகும். ஆமாம். இப்போ வேலை இல்லாத பட்டதாரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த வேலை இல்லாத பட்டதாரிகள் செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறாங்க. வேலை இல்லைன்னா போய் மற்றவங்க கோல்டை ஸ்நாச் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த கோல்டு ஸ்நாச்சிங் வந்து இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஸோ என்னோட ரிலேட்டிவே ஒருத்தரை ஸ்நாச் பண்ணி ஹாஸ்பிட்டலில் பாவம் ஓல்டு லேடி ஷி ஹேட் டு அண்டர்கோ சர்ஜரி அண்ட் ஆல் தட். ஸோ இந்த கோல்டை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வச்சுக்கிறதுல ஒரு இந்த இட் இஸ் மோர் செக்யூர் இன் ETF தென் இன் ஃபிசிக்கல் கோல்டு. ஆனால் நீங்கள் கல்யாணத்துக்கு கொடுக்க போகிறீங்க. ரெண்டாவது நீங்கள் இமோஷ்னலாக கோல்டை வச்சுக்கணும்னா யூ கீப் இட் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம். அவசரத்தை கொண்டு போய் வச்சு நீங்கள் காசு வாங்கலாம். வேற இங்கே அவசரத்துக்கெலாம் வச்சு காசு வாங்க முடியாது. நீ என்ன பண்ணணும், வித்துட்டு திரும்பி வாங்கணும். அதனால வெதர் யூ வாண்ட் டு யூஸ் இட் அஸ் அன் எமர்ஜென்சி, அதை வெதர் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்கன்னா ஊரை விட்டு இப்போ ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு ஓடி வந்தவன் இல்லை ஜூஸ் ஹூ ரன் அவே ஃப்ரம் ஜெர்மனி அண்ட் மென்ட் அமெரிக்கா அவங்களாம் அதை எடுத்துன்னு போக முடியாது. ஸோ அது மாதிரி ஊரை விட்டு ஓடுறதுக்கு உனக்கு ஃபிசிக்கல் கோல்டு கொஞ்சம் வேணும். பட் இந்த ஊரில் எனக்கு ஒன்றுமே ஆகாது, எனக்கு கவலையே இல்லை, எனக்கு ஃபிசிக்கல் கோல்டு வேண்டாம்னா யூ கேன் டேக் எ லுக். அந்த காரியத்துக்கு தான் நம்ம இந்தியா வந்து கோல்டு திருப்பி இந்தியா கொண்டு வந்துட்டோமா? இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து பயங்கர ஃபோர்ட்ரஸ்லாம் கட்டி நம்மளும் ஒரு ஃபோர்ட் நாக்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். இது பேசிக்கலாக என்னென்னா இந்த 200 டன் கொண்டு வந்திருக்காரு. இந்த 200 டன்னை வந்து 2 லாட்டில் கொண்டு வந்திருக்காரு. இந்த 200 டன்னு ஃபஸ்ட்டு எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கு கேட்கணும். இப்போ நம்ம காசு கொடுத்தலாம் 200 டன் வாங்கலை. 2008 ஒரு முட்டாப்பையாக இருந்தான் ப்ளூ டர்பன் கட்டிக்கிட்டு. அந்த ப்ளூ டர்பன் முட்டாப்பை என்ன பண்ணா, ஒரு காலத்தில் அவன் போய் பாவம் IMF பிச்சை கேட்டு கடன் வாங்கினான் இதே கோல்டை பிளெட்ஜ் பண்ணி. அப்புறம் நம்ம பிச்சைக்கார ஊரான். ஆமாம், அப்போதான் அவரை கூப்பிட்டு வந்தீங்க. அப்போ 2009 என்ன ஆயிடுச்சு, IMF பிச்சைக்காரன் ஆயிட்டான் குளோபல் கிரைசிஸ்க்கு அப்புறம். இந்த ஆளு இந்த நாலு பணம் நிறைய வச்சிருந்தான் கண்ட்ரியில். கோல்டு ஆக்ஷனில் விட்டாங்க. ஆக்ஷன் விட்டும் போது 240 டன்னு அதோ வாங்கினார். வாங்கிட்டு என்ன சொன்னார், இந்த ஃபீஸெல்லாம் நான் கட்டல, நீ 1 டன் அங்கேயே வச்சுக்க, துட்டை மட்டும் கொடுத்து என் பேரில் ரிசிப்டை கொடுத்து நான் வச்சுக்கிறேன் இங்கேன்னாரு. இப்போ ஒரு மேட்சோ மேன் என்ன பண்ணுறாருன்னா, அங்கேயே நீங்கள் கொண்டு வந்து நான் இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு ஃப்ளைட்டு இன்சூரன்ஸு எல்லாம் செலவு பண்ணி அதுக்குன்னு தனியாக வால்ட்டு கட்டி செலவு பண்ணி நம்மளுக்கு வந்து அதை ஹெட்லைனில் யாராவது விஷயம் தெரியாதவன் படித்தானா ஏதோ நம்ம இப்போ கோல்டை வாங்கின மாதிரி நினச்சிப்போம். அதாவது பாக்கி நீங்கள் மக்கள் பேச சொல்லுங்கள், நம்ம திருப்பி இங்கே வந்துக்கலாம். இப்போ அம்மையார் இப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கல்ல, ஸோ நீங்கள் இப்போ ETFும் சேஃபுங்கிறீங்க, ஃபிசிக்கல் கோல்டும் சேஃபுங்க. ஸோ இதுமாரி அம்மையார் இதுமாரி டிஸ்கவுண்ட் ஃபியூச்சரில் கொடுத்தா அந்த பயப்படாமல் இன்னும் வாங்கலாமா? டெஃபினட்டாக வாங்கலாம். ஏன்னா அந்த ட்ராக்கிங் ஏறனால அந்த கேப் வந்ததுல, அந்த கேப் பொதுவாக நீங்கள் காமிச்ச கிராஃப்ல வந்து திருப்பி அப்படிலாம் இல்லை பாஸ். நீ கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறச்ச 1.61 1.6 விற்கிறச்ச 1.6 சொல்லுங்க. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் வெளிநாட்டில் போய் வாங்கிக்க ETF அவ்வளோதானே. சரி. ஸோ லாங் டேர்ம் இப்போ இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் நம்ம கோல்டில் பார்த்தோம்ல, ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கு. இப்போ அது பார்க்கறது கொஞ்சம் எங்களுக்கு பயமாக இருக்குது. எதுக்கு பயப்படணும்? நாங்கள் இப்போ வாங்கிட்டு திடீர்னு நாளைக்கு வந்து 50 rupees 60 rupees அப்படி போயிடுச்சுன்னா நாங்கள் அப்புறம் ஒரே ஒரு வழியில் தான் கோல்டு வந்து ஜீரோக்கு போகும். இப்போ லேப் க்ரோன் டைமண்ட் வந்த அப்புறம் டைமண்ட் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஏன்னா எது லேப் க்ரோன் கோல்டு வரப்படுது. அது மாதிரி அதுதான் வந்து கெப்லர்லேருந்து ஆரம்பித்து எல்லா மாடர்ன் சயின்டிஸ்டும் ட்ரை பண்ணாங்க. ஆல்கெமிஸ்ட் அப்படி புக்கு வேற பால் கேலோ எழுதினா அது வேற கதை. பட் ஆல்கெமிஸ்ட்னா யாருன்னா ஒரு பேஸ்மெண்ட்டில் கோல்டாக ட்ரை பண்ண சயின்டிஸ்ட் தான் ஆல்கெமிஸ்ட்னு சொல்கிறது. கெப்லர், நியூட்டன் இது மாதிரியான ஆல்கெமிஸ்ட். அவங்க என்ன நினச்சாங்கன்னா இரும்பை தங்கமாக மாற்றிடலான்னு, ஒரேடியாக காசு ஆக்கிடலான்னு. அதே மாதிரி எவனாவது சக்ஸஸ்ஃபுல்லாக கோல்டை கிரியேட் பண்ணிட்டான்னா கோல்டோட வேல்யூ விழும். இல்லாட்டா கோல்டோட வேல்யூ ஏறிட்டே இருக்கும். ஏன்னா கோல்டு இஸ் இந்த கரன்சி, குளோபல் கரன்சி. அதனால எந்த இடத்துக்கு போனாலும் கோல்டுக்கு வேல்யூ இருக்கு. இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு பெட்டு கிட்டெல்லாம் கட்டிக்கிட்டு கையில் 1 கிலோ தங்கத்தோட போனேன்னு வையி, அங்கே கடையில் போய் கடனை வச்சுட்டு டாலரில் கடனை வாங்கி
வீட்டு அட்வான்ஸ் கொடுத்து நீ உன் குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மாதிரி ஆந்திராலேருந்து மெட்ராஸுக்கு வந்து தங்கத்தை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீ பெரியான ஆளுக்கதெல்லாம் எனக்கு. சரி, இப்போ நீங்கள் இந்த உலகம் சுச்சுவேஷன் பற்றி சொல்லும்போது ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்க அப்படிலாம் சொல்லும்போது, இப்போ உலகம் இருக்க நேரத்தில் இப்படி இப்போ ட்ரம்ப் வேற வந்திருக்காரு, இப்போ மிடில் ஈஸ்ட்டில் பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது, யூரோப்பில் பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. அவர் யூரோப் கிட்ட சொல்ல போகிற நேட்டோ நானும் நீங்கள் பை பை இல்லை, இனிமேல் நீங்கள் டாட்டா பை பை சொல்லி நான் தான் வால்ஃப் சோல்ஸ் வந்து பூட்டென்ட்டனா நீ பை பைன்னு பேசிடுவோம். சரி, அதெல்லாம் மனசில் வச்சுட்டு இப்போ கோல்டுக்கு நாங்கள் என்ன சொல்கிறீங்க, கோல்டு என்ன ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? கோல்டு இன்னும் 2-3 மாதம் குறையலாம். ஏன்னா இன்னும் குறைஞ்சா சைனாவும் ரஷ்யாவும் வாங்க வந்துடுவான். ஸோ அவன் காத்துனே இருக்கான். ஸோ அந்த ஃப்ளோர் வந்து ரஷ்யா அண்ட் சைனா பையிங்கில் வரும். அதுக்கப்புறம் ட்ரம்ப்போட இன்ஃப்ளேஷன் வந்தோன்னா திரும்பி ஏற்றி விட்டுருவாங்க. சரி, இந்த வாட்டியே கோல்டு கரெக்டாக இருக்கணும். வித் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸோ ஹை, கோல்டு $1500 இருந்திருக்கணும். இன்னைக்கு $2500-$600 இருக்குன்னா அது சைனா ரஷ்யா வாங்கினதுனால அவன் என்ன பைத்தியக்காரனான்னு அந்த 1500 விடுறதுக்கு அவன் திரும்பி கோல்டு வாங்க தானே செய்வான். சரி, இப்போ இப்படி கிடையாது. இட் இஸ் நாட் ஒன் பிளாக் வர்சஸ் அனதர் பிளாக். இப்போ சைனா ஒருத்தன் இருக்கான், ரஷ்யா ஒருத்தன் உட்காந்துன்னு இருக்கிறான். அவன் 2 பேரும் பை பை சொல்லின்னு இருக்கிறான். இந்த சைடில் அமெரிக்கா இருக்கு, 3வது நீ உட்காந்துட்டு இருக்க, இவனோடைய ஃப்ரெண்டு நீ உட்காந்துட்டு இருக்க. ஸோ இவனுக்கு பிக்கஸ்ட் ஆலை வந்து யூரோப். இவன் அவனையே எட்டி வச்சிட்டான். ட்ரம்ப் அந்த வார்த்தையை இதில் சொல்ல முடியாது. ட்ரம்ப் அவனை பற்றி அவ்வளோ பேசியிருக்கிறான். உடனே ஜெர்மன் பிரசிடென்ட்டு புட்டினுக்கு ஃபோன் போட்டான். நேட்டோவே இல்லை, நீ நேட்டோ வரும் தானே யுக்ரைனை இன்வைட் பண்ண, இவ்வளோ பேர் சத்தான், இப்போ வந்து நேட்டோவே இல்லைன்ட்டானே. இதான் நீங்கள் கேள்வி இருந்தது. இப்போ சேம்பர்லேன் வந்து ஹிட்லர் கிட்ட நீ எடுத்துக்கோ என்னென்ன சாப்பிட்டு, ட்ரம்ப் வந்து நீ பூட்டின் கிட்ட பையா நீ சாப்பிட்டுக்கோனா உடனே பூட்டின் கோல்டு வாங்க தேவையில்லையே, அப்படி சொல்ல மாட்டானே. அதுக்கப்புறம் சைனாவோட நீ சண்டை போடணும்ல. இப்போ சைனா இது என்ன பெரிய ஃபன்னினா, இந்த டெமோக்ரஸியில நம்பர் 1 தான் ஃப்ரீ மார்க்கெட்டு. இப்போ ஜிஜிபிங்கும் பூட்டனும் ஃப்ரீ மார்க்கெட் பேசுவான், இவன் வந்து ஃப்ரீ மார்க்கெட் வேணாம்னு பேசுவான். ஸோ இது வந்து 2 வருஷம் காமெடியா இருக்கும். 2 வருஷம் தான். நீ ஏன்னு சொல்றேன்னா பூட்டன் நீ ஒன்ன கேட்கணும், ட்ரம்ப்புக்கு 4 வருஷம் இருக்கு, ஏன் 2 வருஷம் தான் காமெடின்னு. ஆமா, 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா, நார்மலா ஹிஸ்டாரிக்கலா 100 இயர்ஸ் அமெரிக்கா 2 வருஷம் என்ன ஆகும்னா, தேர் இஸ் தே பேலன்ஸ் இன் தேர் சிஸ்டம். இந்த செனேட்டுக்கும் ஹவுஸுக்கும் ஒரு ஓட்டு வரும், அதுல ஃபிளிப் ஆயிடும். 1வது ஃபிளிப் ஆயிடும் 2த்துல. இப்போ 2ம் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. 1 ஃபிளிப் ஆகி அவனை பிளாக் பண்ணிட்டே இருப்பான். 2ம் ஃபிளிப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, 2ம் ஃபிளிப் ஆகி அவனுக்கு அகேன்ஸ்டா போயிடுச்சுன்னா இல் பிகம் வாட் இஸ் கால்ட் லேம் டக் பிரசிடென்ட். அதனாலதான் அவசரமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. அவனால அவசரமா அவன் பண்ணுவான். ஓட்டுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். ஆமா, அதுதான். சரி, இப்போ இதுவே நீங்க சொல்ற சூழ்நிலை கோல்டு பத்தி பேசணும். இந்த ஈக்விட்டி மார்க்கெட்ல என்ன ஆகும்? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி இப்போதைக்கு இவ்வளவு அன்சர்டனிட்டி இருக்கு, எப்படியும் போலாம் அப்படியும் போலாம். சரி, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து எங்க பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்குதோ அங்க போவான். நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். இன்னைக்கு அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்கு, நம்மளுக்கும் அவனுக்கும் இருக்கிற கேப் கம்மியா இருக்கு. இங்க எல்லா பெரிய ஆளுங்கள்லாம் ரேட்டை குறைன்னு ப்ரெஷர் போடுறான். இதெல்லாம் பார்க்கறச்சு அமெரிக்காவில் எப்படியும் குறைய போறது இல்லை. அட் 4.75 இட் இஸ் பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் அமெரிக்கான்னு அங்கே தான் போவான் இப்போதைக்கு. எல்லாரும் நினைக்கிறான் அவன் சைனாக்கு போறான். அவன் சைனாக்கு போல, அவன் மெயினா திரும்பி அமெரிக்காவுக்கு தான் போறான். இப்போ ஒரு பெரிய எஃப்ஐஐ ஃபார்ம் நம்ம ஹாங்காங்ல இருக்க வந்து இப்போ சொல்லியிருக்கான், நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், சைனாக்கு ரொம்ப சீக்கிரம் ஓடிட்டோம், அது இப்போ திருப்பி நம்ம இந்தியாவுக்கு ரிவர்ஸா வரலான்னு பார்க்கலாம். அது சிஎல்எஸ்ஏ. ஆமா, அவன் வந்து ஏஷியா ஸ்பெசிபிக் ஃபார்ம், அவன் பெருசெல்லாம் கிடையாது. பெரிய ஆள்லாம் ஜேபி மார்கன், கோல்ட்மேன் சாக்ஸ், அவன்கிட்ட தான் காசு இருக்கு. இவன் ஆர்டினரி. இப்போ நான் சொல்ற மாதிரி என்கிட்ட காசும் கிடையாது, பணமும் கிடையாது, என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ எவன்கிட்ட பெரிய காசு இருக்கோ அவன் என்ன பண்றான்னு பார்க்கணும். நம்மள மாதிரி 5 ரூபா 10 ரூபா வச்சுருக்கிறவனை பார்த்து யூஸ் கிடையாது. நேற்று ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீ இவ்வளோ கேட்கறதுனால மண்டே காலத்தில் தான் நம்ம ஆளுங்களுக்கு தெரியும். அப்போ தான் நாங்கள் எழுந்துப்போம். ஆர்பிஐ எப்போதும் வித்துக்கிட்டே இருப்பான். எனக்கு அப்படியே ஆர்பிஐ கேப் விட்டான். 84.39 84.55 வரைக்கும் போயிடுச்சு. அந்த 84.55 க்ளோசிங் 84.48. ஸோ இந்த மாதிரி ரூபா விழுந்துட்டே இருக்கிறச்ச, as rupee continues to fall, the value of his investment will also, ஏன்னா அவன் டாலர் தானே மார்க் பண்ணுவான். ஸோ நீங்கள் டாலரில் மார்க் பண்ணுறச்ச அவனோட வேல்யூ கம்மி. அவனுக்கு தெரியும் இப்போ அடுத்த 6 மாதத்துல 85 போய்டும். 83 இருந்தது, 83லேருந்து 85னா 3% ஆல்ரெடி 2 to 2.5% அவன் அப்படியே வச்சுட்டு இருந்தானாலே வேல்யூ அவுட்டு.
ஸோ நீங்கள் டெஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக விழுந்திருக்கும். டெஃப்டி இஸ் நத்திங் பட் நிஃப்டி இன் டாலர் டேர்ம்ஸு. ஸோ அது பாட்டுக்கு விழுந்துட்டே இருக்கும். ஸோ ஹீ இஸ் நாட் ஒன்லி டு ஸ்டே இன் த பிளே, he also has to match devaluation. As rupee devalues, he will sell and move further. So rupee depreciation, interest rate gap, plus Indian valuation, மூணும் ஒரு பிளே. இதுக்கு மேலே நீ டாலரை ஸ்ட்ராங்காக வச்சா சைனா ஒன்று அடிச்சிடும். ஏன்னா சைனா வந்து இஸ் allowing the yuan to fall. ஸோ தட் அவன் வந்து என்ன பண்ணுவான், 20% நீ வந்து டாரிஃப் போடுவியா, 20% யுவானை சீப்பராக ஆக்கிறேன்னு ஆக்கிடுவான். இன்னொரு சைடில் எண்ணு வந்து 157 போயிடுச்சு. ஸோ இட்ஸ் ஈஸியர் டு எக்ஸ்போர்ட் ஃப்ரம் ஜப்பான். ஸோ தென் China and Japan are allowing their currency to fall. You will also have to allow your currency to fall. So இவங்க ரெண்டு பேரும் வந்து you are allowing the rupee to fall, allowing their currency to fall. You will allow the rupee to fall. அப்போ அவன் டாலர் அப்படியே மார்க்கெட் ஸ்டேபிளாக இருந்தால் கூட அவனுக்கு பணம் உயருது. ஸோ தி மார்க்கெட் ஹாஸ் டு கோ அப் பை 3% டு ப்ரொடெக்ட் இஸ் வேல்யூ. இங்கே 3% போகிறது. சரி. ஸோ திஸ் இஸ் ஆல் ரீசன் வை ஹி இஸ் புஷிங் இட் அவுட். இதெல்லாம் ஷார்ட் டேர்ம், அதாவது அடுத்த ஏப்ரல் மே வரைக்கும் நடக்கிறதா சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, இவ்வளோலாம் பேசியிருக்கோம். இப்போ இந்த வாரம் மண்டே மார்க்கெட் திருப்பி திறக்க போகிறது. இந்த 5 நாள்ல நம்ம என்னெல்லாம் கண்ணு, அது என்ன மேலே கண்ணு வச்சுக்கணும் சொல்லுங்க. நம்மளோட பட்டாஸ் லிஸ்ட்ல கண்ணை வச்சுக்கணும். பட்டாஸ் லிஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட்டாஸ் லிஸ்ட்ல கண்ணை வச்சுக்கிட்டு 1-2 சாப்பிடணும். ஆமா, திடீர்னு மார்க்கெட் வந்து இப்போ நீங்க சொன்னதெல்லாம் பார்த்து மார்க்கெட் திடீர்னு ஒரு டபக்குன்னு ஊழினா கூட அப்பயும் நம்ம லஞ்சுக்கு டின்னருக்கு டெய்லி நம்ம சந்திச்சுட்டு தானே இருக்கணும். ஆமா. ஸோ அன்னைக்கு பேசுவோம், இன்னைக்கு கதை டிஃபன். நீங்க திருப்பி ஐயா மாரி எங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களும் அப்போ ஒண்ணா கேட்போம். இன்னைக்கு கொஸ்டின் 1 டைம் ஆன்சர் 5 டைம்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு டிஃபன் காப்பி தான். ஆன்சர் 5 டைம்ஸ் சொல்லிட்டீங்க இன்னைக்கு. நான் மிக்க நன்றி. எனக்கு ஒரு உதவி செய்யணும். பைசா போல்தா ஹைன்னு ஒரு ஹிந்தி சேனல் வச்சுருக்கோம். உங்களை நிறைய பேர் இது வெளிநாட்டிலையும் வெளியூர்லேயும் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஹிந்தி ஸ்பீக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலையும் இருந்தால் உங்களுக்கு ஹிந்தி ஸ்பீக்கிங் கொலீக்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாமல் இருக்கும். இதே கண்டென்ட் தான் அங்கே தரோம். அவங்களே இதை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள். ஹிந்தி உங்களுக்கு தெரியாட்டாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுலேருந்து ஆல்கரிதம் அது புரிஞ்சுட்டு இன்னும் அந்த சேனலை புஷ் பண்ணோம். ஏன்னா எங்கள் டீமுக்கு வந்து நாங்கள் அந்த காம்படிஷனாக வச்சுருக்கோம். ஸோ எங்கள் பசங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ், உங்களுக்கு ஹிந்தி தெரியாட்டாலும் எப்படி நீங்கள் இங்கிலீஷ் சேனல் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதேமாரி இந்த ஹிந்தி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே அண்ணன் தான் பேசுகிறாரு, அதனால ஹிந்தி நீங்கள் கொஞ்சம் அவர் பேசுறதை பார்த்து புரிஞ்சுக்கலாம் நீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க.